குறைவார்க்க மாயவனோ வாராரே கையா மாணிக்க கையில மாயவரும் வாரபோது கிழக்கு முகம் தான் இருந்து மேற்கு முகமா வாராரே மேகவர்ணன் எம்பெருமாள் கண்ணனானவர் கைலாச நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கைலாசத்தில கடவுளான பகவான் கண்ணன் தங்கை பார்வதி மருளாடி வருவதைத்தான் மாதவனும் கண்ணால் கண்டா. ஐயையோ நம்முடைய தங்கச்சி புருஷனும் சாமி ஆடுதாரு. நம்ம தங்கச்சியும் சாமி ஆடுதாள. நம்ம தங்கச்சி புருஷனா ஆடிட்டு போட்டோம். அவர் ஏற்கனவே ஆடி பழக்கம் இருக்கு, அதனால அவர் ஆடிட்டு போட்டோம். தில்லையில சிதம்பரம் நடராஜனும் ஆடி இருக்காரு. ஆமா, அதனால இந்த கைலாசத்துல அவர் ஆடட்டும். ஆனா நம்ம தங்கச்சி பார்வதி நம்ம எப்படி எல்லாம் வளர்த்தோம். நம்ம குடும்ப கௌரவத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாள நம்ம பார்வதி தேவி. ஆமா, இந்த கூத்தாடிக்கு நம்ம தங்கச்சி பார்வதியை கெட்டி கொடுத்தது மாபெரும் தவறாகி விட்டதல்லவா. கூத்தாடிக்கு கெட்டி கொடுக்க போய் பார்வதியும் கூத்தாட வேண்டிய இருக்கு. இந்த மீன் மாடசாமி கோயில் கொடைய நம்ம பார்க்க வர வேண்டுமா? வேண்டாமே. நாம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம வந்திருப்பதை யாருமே கண்டுகொள்ளவில்லையே. மூத்த மருமகன் கணேசனையும் காணவில்லை, இளைய மகன் கந்த சுவாமியை காணவில்லை. வாங்க என்று வரவேற்க இங்க ஆளு இல்லையே. ஆமா, அதனால நாம எந்த இடம் இருக்க வேண்டாம் எம்பெருமாள் கோபாலன் கைலாசம் விட்டல்லவோ காகுந்தனும் திரும்பினாரே. கைலாசம் விட்டல்லவோ கைலாசம் விட்டல்லவோ காகுந்தனும் திரும்பினாரே. காகுந்தன் திரும்புவரை கண்ணால் கண்டார் மாடசாமி. அமையா மீன் மாட சுவாமி இதை அறிந்தார். அவனே ஐயையோ, என்ன நம்ம தாய் மாமா வந்து விட்டு போறாரே. திரும்பி செல்கிறாரு திருமால் மாமா. நம்ம தாய் மாமா வீட்டுக்கு போக வைக்கலாமா? அவரை திரும்ப போக சொல்லலாமா? தாய் மாமா மட்டும் மனசு நோக விடக்கூடாது. தாய் மாமன் அல்லவா அப்படின்னு எங்கள் மீன் மாட சுவாமி ஐயா மாமாவை அழைத்தாரே. மாமா ஏமாமா தாய் மாமா, என் தாய் கூட பிறந்த மாமா, ஆசை மாமா அருமை மாமா, அம்மா கூட பிறந்த மாமா, கோயில் கூட பார்க்க வந்தவர் கோவத்திலே திரும்பலாமா. மாமா கோபால இருக்கிறாம்மா, கோவத்தில செல்லலாமா அப்படின்னார் நம்ம மீன் மாடசாமி. அப்ப கண்ணன் உள்ளத்தில் நினைத்தார், என்னன்னா இந்த இடத்துல மாமா என்று நம்மளை அழைக்க வேண்டுமானால் விநாயக மூர்த்தியாக இருக்க வேண்டும் அல்லது வேலவனாக இருக்க வேண்டும். இங்கே விநாயகரும் இல்லை, வேலாயுத பெருமாளும் இல்லை. நம்ம தங்கச்சி புருஷன் மட்டும் தானே சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள மாமான்னு சொல்லணுமானா யாரா இருக்கும் என்று மாதவனும் திரும்புகிறார். மாதவன் திரும்புவதை மீன் மாட சுவாமி அறிந்தாரே. கண்ணன் அவர் திரும்புவதை கடவுள் மகன் அறிந்தல்லவோ, கண்ணன கண்டல்லவோ, கல்லால அடித்த சீலை கையை தட்டி அழைக்குறையா, மாயக்கண்ணனை கண்டல்லவோ நம்ம மாயாண்டி மாடசாமி. மண்ணால் ஓட்ட பீடம் மண்டைய உருட்டுறையா, வெங்கலத்தால் அடித்த சீலை நிஷய முறுக்குறையா, வெங்கலத்தால் அடித்த சீலை வெங்கலத்தால் அடித்த சீலை நிஷயத்தா முறுக்குறையா. கண்டாரே எம்பெருமா கடவுளான சிவபெருமா
ஆதி வெள்ளி கையிலே அமண்ணே ஆய கண்ணனானவர் திரும்பி பார்க்கிற போது அமண்ணே மண்ணால் போட்ட பீடம் மாமா என்று அழைத்து மண்டையை உருட்டியது. கல்லால் அடித்த சிலை கையை தட்டி அழைக்கிறது. வெங்கலத்தால் அடித்த சிலை வெங்கடேச பெருமாளை கண்டு வீசையை திருக்குகிறது. அப்ப நினைக்கின்றார் கோபால கண்ணனாகப்பட்டவர் என்ன இங்கே மாயாண்டியா பிறந்திருப்பது மறையோனான சிவபெருமா நாம மலரை என்று நினைத்தோமே மறையோனோ பிறந்திருக்கா சின்ன பாலகன் என்று நினைத்தோமே ஆதி பகவானோ பிறந்திருக்கா பாலகன் என்று நினைத்தோமே தகதக தகதா பாலகன் என்று நினைத்தோமே தகதக தகதா பரமசிவம் பிறந்திருக்கார். பாலகன் என்றல்லவா அவன் நினைச்சோம். பகவான் பரமசிவம் அல்லவா மறுபிறவி எடுத்திருக்கிறாரு. சிறு குழந்தை அல்லவா என்று நாம் நினைச்சோம். இது சிவபெருமான் அல்லவா செஞ்சுடலையாக சிவசுடலையாக பிறந்திருக்கிறாரு. மழலை என்றல்லவா நம்ம மனசுல நினைச்சோம். மறையவன் சிவன் அல்லவா மழலையாக அவ்வாறு எடுத்திருக்கிறாரு. மீன் மாடசாமி அல்லவா பிறந்திருக்காரு நம்ம அத்தா. ஆமா அதனால ஆமா நாம தங்கை மகனாகப்பட்ட சரி மீன் மாடசுவாமி ஆனவரை ஆமா நாம ஏதோ என்று நினைச்சோம். சிறுவன் என்று நினைத்தோம். அது சிவ சுடலை பிறந்திருக்கிறார். அதனால் நாம சென்று இனி வணங்க வேண்டும். கையால வணங்க வேணும். ஆமா மாமான்னு கூப்பிட்டுட்டார் இல்லையா. தாய் மாமா என் தாய் கூட பிறந்த மாமான்னு அழைத்தார் அல்லவா. ஆச மாமா அருமை மாமா அம்மா கூட பிறந்த மாமா என்று அழைத்து விட்டானே. கோவில் கொடை வந்த கொடை பார்க்க வந்த கோபால ரகுராமா ராமா கோபத்தோடு திரும்பலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நியாயம் ஆகுமா? ஆமா நீதி ஆகுமா? ஆமா உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? மாமா இப்படி போகலாமா? மாமா உங்களுக்கு நியாயம்மா? மாமா இது நீதி ஆகுமா? மாமோய் என் தாய் மாமா மாமா என் தாய் கூட பிறந்த தங்கமணி மாமா. உங்க மாமா பேர் தங்கமணி தான். அப்ப நினைக்கின்றார் எங்கள் ஐயா கோபால கண்ணன். சரி நாமல் உடனே சென்று மருமகனை பார்க்க வேண்டும் என்று எம்பெருமாள் கோபாலனோ எம்பெருமாள் கோபாலனோ கைலாச கோட்டைக்குள்ளே பாகுந்தனும் வந்தல்லவோ மாயாண்டி முன்னே வந்து மாயக்கண்ணன் கோபாலன் தோள் மீது போட்டிருந்த வல்லு வேட்டை எடுத்தாரே வரதராஜன் கோபாலன் அவர் அறையதில கட்டி அல்லோ அவர அடிபணிந்து வணங்கினாரே அறையதில கட்டியல்லோ அறையதில கட்டியல்லோ அடிபணிந்து வணங்குகிறார். அப்படி மருமகன வந்தல்லோ மாமாவும் வணங்கினாரே மீன் மாட சுவாமியை பார்த்தல்லவோ நம்ம மாதவனும் வணங்கினாரே நம்ம முண்ட மாடனை பார்த்தல்லவோ முகுந்தனோ வணங்கினாரே கருத்த பாண்டியை கண்டல்லவோ கண்ணனோ வணங்கினாரே கருத்த பாண்டியை கண்டல்லவோ கருத்த பாண்டியை கண்டல்லவோ கண்ணபிரான் வணங்கினாரே. மருமகனை கண்டு மாமா அடிபணிந்து வணங்கினார். அப்படி தோல்ல போடுற துண்டை எடுத்து இடுப்புல கட்டினாரு. ஆமா கரந்தூக்கி சிறந்தாழ்த்தி வணங்கினார் கண்ணன் கடவுள் மகன் சுடலையை. எந்த உலகத்திலே உண்டுமா ஐயா மருமகன மாமா வணங்குறது? ஒரு உலகத்திலும் கிடையாது. ஆனா இந்த கதையிலே உண்டு. ஏன்னா பகவான்லாம் பிறந்திருக்கிறார் பாலகனா. பகவான் அல்லவா பாலகன் மீன் மாடசுவாமி அல்லவா பிறந்திருக்கிறார். தங்கச்சி மாப்பிள்ளை அல்லவா தங்கச்சி மகனாக தங்க மகன் சுடலையாக பிறந்திருக்கிறார். ஆமண்ணா தகப்பனும் அவர்தான். சரி தங்கை மகனும் அவர்தான். அவர்தானே நம்முடைய மாப்பிள்ளையும் அவர்தான். ஆமா நம்முடைய மருமகனும் அவர்தான். ஆமா அதனால் மாயவன் வந்து அடிபணிந்து வணங்கினார் மீன் மாட சுவாமியை. அவனே உடனே மீன் மாட சுவாமி கலகலவென்று சிரித்தார். மாமா
ஏம்மா கோயில் கூட பார்க்க வந்த மாமா கோபத்தோடு திரும்பலாமா? ஏன் மாமா கோபப்பட்டு திரும்புனீங்க? வேற ஒண்ணும் இல்ல ஐயா. உங்களை வரவேற்க ஆள் இல்லையே என்று தானே நினைச்சீங்க. ஆமா மாமா நீங்க தப்பா நினைக்க கூடாது. இல்ல எங்க அண்ணன் மூத்த அண்ணன் கணபதியும் இங்க இல்லை. இல்லை. சின்ன அண்ணன் முருகனும் இங்க இல்லை. இல்லை. உங்க பிள்ளைகள் வள்ளி தெய்வயானையும் இப்ப இங்க இல்ல. இல்ல. உங்க தங்கச்சி எங்க அம்மா பார்வதியும் ஆமா உங்க தங்கச்சி மாப்பிள்ள அதாவது எங்க அப்பா பரம ஈஸ்வரனும் சரி எனக்காக சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாபாரதி இருவரும் சாமி மரளாடி ஆடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை யார் வந்து வரவேற்க முடியும்? ஆமா அதனால நீங்க கோபப்பட்டு திரும்ப கூடாது. தங்கச்சி வீட்டுல இருந்து மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நான் உங்க தங்கச்சி வீடு தானே, நீங்களா வரணும், நீங்களா வச்சு என்னென்ன வேணுமோ அழகா சாப்பிடலாமே. நீங்களே கொண்டு வரணும், நீங்களே பொங்கி பொரிச்சு சாப்பிட்டு போனோம். தங்கச்சி வீட்டுல அது வேணும் இது வேணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது மாமா. எதிர்பார்க்க கூடாது, நாங்க எதிர்பார்ப்போம். அதான் கோயிலுக்கு வந்தவங்க நல்ல அழகா இட்லியை வச்சு சாப்பிட்டாங்க. ஒரு வாரத்தை நம்மள இட்லி சாப்பிட கூப்பிடலையே. நம்ம அதுக்குள்ள சாப்பிட்டோம்ல. ஏன் சாப்பிட்டானே வில்லுப்பாட்டுக்காரனாச்சு ஒரு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படிதான் சொல்ல முடியுமா? அதனால மாமா நீங்க வருத்தப்பட வேண்டாம். மாமா வந்தது வந்துட்டீங்க. சரி எங்க அம்மா அப்பா 2 பேரை எனக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா எனக்கு எத்தனை பொருளை வைத்து எங்க அம்மா அப்பா சாமி ஆடினாலும் ஆமா எனக்கு என்னமோ திருப்தியே இல்ல மாமா. என்ன காரணம்? என்ன காரணம்? கோவில் கூடன்னா கலகலப்பா இருக்கணும். மீன் மாட சுவாமி கோவில் கூடன்னா அமைதி இருக்க கூடாது, சத்தமாக இருக்க வேண்டும். அதனால அந்த சத்தத்தை வரவழைக்கத்தான் சரி எங்க அப்பா உங்களை வரவேற்கிறாங்க. அப்படியா? நீங்க நல்லபடியா வந்துட்டீங்க. சரி மதிய கூட எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா அதனால எனக்கு நீங்க ஒரு உபகாரம் செய்யணும் மாமா. என்ன உபகாரம் செய்ய வேணும்? அதாவது நீங்க எனக்கு ஒத்த முரசு தட்டி ஆமா என் மனச குளிர வைக்கணும்னாரு நம்ம மீன் மாட சுவாமி. சுவாமி சொன்னார். அப்ப மாயக்கண்ணன் மனதில் நினைக்கிறார், ஆகா என்ன சற்று நேரத்திற்கு முன்னால கூத்தாடி குடும்பத்துல நம்ம தங்கச்சியை கொடுத்து தப்பா போயிச்சுன்னு நினைச்சோமே. நம்ம குடும்ப கௌரவத்தை நம்ம கூத்தாடி கெட்டிக்கு கொடுத்து குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா நாம நினைத்தோமே அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை கூத்தாடி குடும்பம்னு சொன்னல. நம்ம கூத்தாடி குடும்பம்னு சொன்ன வகைக்கு நம்ம மருமகன் மீன் மாடசாமி நம்மளையும் கூத்தாட வச்சுட்டாரு. கூத்தாடி குடும்பம்னு அதை யாரும் நினைக்க கூடாது. அதனால இவரும் யாருக்குமே கூத்தாண்டவர் தானே. இருந்தாலும் அப்ப கோபாலகண்ணன் பார்த்தார், வந்தது வந்தாச்சு. ஆமா மருமகனுக்காக கூத்தாடுறது தப்பே கிடையாது. நம்ம யாருக்கே கூத்தாடி கூத்தாடி நமக்கு ஒரு பழக்கம் தானே. அதனால் கோபால கண்ணன் பார்த்தார், என்ன மருமகனே மீன் மாடசுவாமி என்ன உங்களுக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஒத்த முரசு தட்டி உங்க மனசை குளிர வைக்கணும் அவ்வளவுதானே. ஆமாம் ஐயா என்று வெங்கடேஷ பெருமாள் சுவாமி என்ன வெங்கல சேண்டியை வரவழைத்தார். வெங்கல சேண்டியை வரவழைத்தார். வெங்கல சேண்டின்னா ஐயாவோட கோயில்ல பாத்தீங்கன்னா ஐயா தாங்கல் இருக்கு இல்லையா, ஐயாவளி தாங்கல்ல சேண்டி அடிப்பாங்க. ஆமா ஒரு வெங்கல தட்டு வட்டமா இருக்கும். ஆமா அதுல ஒரு கம்பி வச்சு அடிப்பாங்க இல்லையா. ஆமா வெங்கல சேண்டி, அதுக்கு பேர் தான் வெங்கல சேண்டி. அந்த வெங்கல சேண்டி வெங்கடேஷ பெருமாள் வரவழைத்தார். சரி வெங்கல பம்பையாக அதை மாற்றினார். அப்படியே தோளிலே போட்டுக்கொண்டு எம் பெருமாள் வெங்கடேஷ பெருமாள் சுவாமி மீன்மாட சுவாமிக்காக ஒத்த முரசு அறைகின்றார். எப்படி? மாமோய் நீங்க வந்து ஒத்த மரசு அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மனசு குளிர்ந்திருக்கு மாமா. ஏன்னா இப்பதான் நல்லா திருப்தி கிடைச்சிருக்கு. இப்போ தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு மாமா. அப்படியா? மாப்ள என்ன மருமக மாமா? ஒத்தமலை சாடிச்சு எப்படி இருக்கு? நல்லா இருந்து மாமா. சரி ஒத்தமலை சாடிச்சாச்சு, மதிய கூட முடிஞ்சாச்சு. ஆமா நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? அட என்ன மாமா வந்தீங்க ஒத்தமலை சாடிங்க உடனே ஊருக்கு வரட்டீங்க? மதியம் முடிஞ்சாச்சு இல்ல, மதிய கூட முடிஞ்சா அன்னதானம் சாப்பிட்டு தான் நீங்க விட்டு போனோம். இன்னுமே தான் விருந்தே இருக்கு உங்களுக்கு மாமா. மதிய கூட முடிந்த உடனே மாபெரும் அன்னதானம் கைலாசத்துல வச்சிருக்காங்க. நீங்க அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ரூம் மருமகன் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். அந்த அறையிலே தங்கி விட்டு இன்று இரவு சரியாக 12 மணி அளவில் எங்க அப்பா எனக்கு கைலாசத்துல ஊட்டு போட்டு கொடை கொடுக்க போறாங்க. 7 போட்டு 7 பலி கொடுக்க போறாரு. அதனால மாமா நீங்க இரவு நேரம் என்ன பண்ணணும் தெரியுமா? மாப்பிள்ளை என்ன செய்யணும்? என் மாமா என்ன மருமகன மாலை 6 மணிக்கு நீங்க மாணிக்க வெள்ளி கைலாசம் வர வேண்டும். சரி நம் மருமகன் எப்படி பிறந்தேன், ஆமா எப்படி வளர்ந்தேன், எதற்காக பிறந்தேன், நான் எங்கெல்லாம் சென்றேன் என்பதை மாமோ வெங்கடேச பெருமாளே வெங்கடேச பெருமாளே எனக்காக வேண்டியல்லோ வில்லு பாட்டு பாட வேண்டும். ஆச மாமா அருமாமா அம்மா கூட பிறந்த மாமா வில்லு பாட்டு பாடியல்லோ
மனச குளிர வேணும் பாட்டு பாடியல்லோ பாட்டு பாடியல்லோ என் மனதை குளிர வைக்க என்றும் ஆட சாமியவர் சொன்ன போது மாய கண்ணனானயம் பெருமாள் மாயாண்டி வார்த்தை கேட்டு மாலை நல்ல நேரத்திலை மாலை 6 மணி அளவதிலை மாதவனும் வந்தல்லோ கோபாலன் எம்பெருமா கொண்டு வந்த வில்லை எடுத்து வில்லைத்தான் கையில் எடுத்து 9 கிரகங்களை உலகளந்தான் அருளால் 9 மணியாக்கி ஆதிசேடன் நாக பாம்பை வில்லில் போட்டும் நானாக்கி கோபாலன் குடமடிக்க ஆதி மூலம் பாட்டு பாட வெற்றி வேலன் வந்தல்லவோ பக்கப்பாட்டு பாடி வர நந்தி ஈசன் உடுக்கை அடிக்க நாரதரும் தாளம் தட்ட தும்புருவர் கட்டை போட 6 பேரும் தான் அமர்ந்து மீன்மாட சுவாமியோட வரலாறை பாடுகிறார் வெங்கடேஷ பெருமாள் சுவாமி வில்லு பாட்டு பாடுகிறார் வெங்கடேஷ பெருமாள் சுவாமி வில்லு பாட்டு பாடி நடந்து கொண்டிருக்கிறது மேலக்கலைஞர் ஆண்டவன் செய்வரும் மீன்மாட சுவாமிக்குத்தான் சாம கொடை கொடுக்கும் போது சங்கரனார் வந்தல்ல மீன்மாட சுவாமிக்குத்தான் 8வது வேடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி உச்சியில கலசம் வைத்து உச்சி மாலை சாத்தி எல்லோ ஒரு ஹோட்டரிஷு பொங்கி ஒரு பாடப்பா போடுகிறா முட்டையோட முருங்கைக்காயும் ஒரு பாடப்பா போடுகிறா 61 அவிச்ச முட்டை சுடலுக்கு படைத்தாரே பச்சை முட்டை 11ஐயும் பட்டையில வைத்தாரே குப்பியில சாராயம் கொடுவையில தென்னங்கள்ளு எள்ளும் கருப்பட்டியும் எடுத்து வைத்தார் மகனுக்குத்தான் சுந்தரம் பிள்ளை சுருட்டு வகை சுடலைக்கு படைத்தல்லவோ வாழையலை விரித்தல்லவோ தண்ணீரையும் தான் தெளித்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சந்தனமா குங்குமாமா செவ்வாது பன்னீரா அத்தனையும் தான் தெளித்து மணியடித்து பூஜை செய்தா மீன்மாட சுவாமிக்குத்தான் சாம கொடை கொடுக்கும் போது மீன்மாட சுவாமிக்குத்தான் பரணைத்தானே அமைத்தாரே பகவானான சிவபெருமா இடம் ஒரு பரணு கரும்பன்றி ஒரு பரணு சூலாடு ஒரு பரணு சூலுப்பன்றி ஒரு பரணு செங்கிடா ஒரு பரணு செம்பன்றி ஒரு பரணு 6 பலி கொடுத்தல்லவோ 7வது பரணு மேல எருமக்கடா கட்டிருந்தா இதை அறிந்தார் மாடசாமி எந்த கப்பா புந்தகப்பா எருமக்கடா கொண்டு வந்தா ஏற்றுக்கிட மாட்டேனப்பா நரபலி கொடுக்காவிட்டா நரபலி கொடுக்காவிட்டா நகர மாட்டேன் போலோ நரபலி கொடுக்காவிட்டால் நரபலி கொடுக்காவிட்டால் நகர மாட்டேன் போலோ மீன் மாட சுவாமி கேட்ட போது பகவானான சிவபெருமா கோபாலனை வார்த்தாரே பார்த்தாரே எம்பெருமா பகவானுக்கு பயந்தல்லவோ வில்லு பாட்டு பாடி கொண்டிருக்கக்கூடிய 6 பேரும் பயந்து ஓடினார்கள் உடனே அமரர்கள் ஓட முனிவர்கள் ஓட அனைவர்களும் ஓட ஆதி சிவபெருமா திருப்ப புல்ல கொண்டு வந்து மந்திரங்கள் ஜபித்தாரே இறைவனோட அருளாலே யாரு வந்து அவதரித்தா மகுடமும் கையுமாக மாணிக்க வெள்ளை கையில கையிலே மகுடக்கணியான் அவதரித்தான் தெய்வ அம்சத்திலே தெய்வ கணியானும் பிறந்தானே பார்த்தார் சிவபெருமான்
ஏ மகுடக்கணியானே என்ன ஐயா உனது கரங்களை வெட்டி காலி ரத்தம் பலி கொடுக்க வேண்டும் நாக்க வெட்டி நரபலி கொடுக்கணும் அப்படி என்று பகவானானவர் சிவபெருமான் சொல்ல ஆண்டவன் சிவன் சொல்ல அந்த வார்த்தை காதில் கேட்ட தெய்வக்கணியானவர் அவனே நீராடி ஸ்தானம் செய்து தெய்வக்கணியான் வந்தல்லவோ மீன்மாட சுவாமிக்கு ஆதி வெள்ளி கையில 21 இலை வெறித்து இலைக்கு 3 பணம் வைத்து நாக்கத்தான வெட்டியல்லோ நரபலியா கொடுத்தானே 21 சொட்டு ரத்தம் ஏற்றுக்கொண்டார் மாடசாமி ஆண்டவன் அருளாலே அறுத்த நாக்கு வளர்ந்திடுமா அறுத்த நாக்கு வளர்ந்திடுமா மீன்மாடன் அருளாலே அறுத்த நாக்கு வளர்ந்திடுமா அறுத்த நாக்கு வளர்ந்திடுமா மீன்மாடன் அருளாலே மீன் மாடசாமி கேட்டபாடி மாணிக்க கையில மறையோ நான சிவபெருமான் ஒட்டு போட்டு கொடை கொடுத்தா ஒட்டு போட்டு கொடை கொடுத்தா மீன் மாட சுவாமிக்கு ஒட்டு போட்டு கொடை கொடுத்தார் ஒட்டு போட்டு கொடை கொடுத்தார் மீன் மாட சுவாமிக்கு யாரி வெள்ளி கையில மீன் மாட சுவாமிக்கு நிலையம் போட்டு கொடுத்திட்டாரு வடக்கு வாசல் ஒரு நிலையம் தெற்கு வாசல் மறு நிலையம் மேல வாசல் ஒரு நிலையம் கீழ வாசல் மறு நிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் வடப்பள்ளியில மறு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் அந்த கொடிமரத்தில் மறு நிலையம் கன்னி மூலையில ஒரு நிலையம் உடையவனார் சிவபெரும் மீன் மாட சுவாமிக்கு 9 நிலையம் போட்டு உடையவனும் கொடுத்தாரே நாயகனான மாடசாமி நவக்கிரக நிலையம் பெற்றார் நவக்கிரக நிலையம் பெற்றார் ஐயா மீன் மாட சுவாமி ஐயா ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி நல்ல சிவபெருமான் மகன் மீன் மாட சுவாமிக்கு கோவில் கோடை கொடுத்தல்லவோ நிலையம் அது கொடுத்தாரே நிலையம் அத வாங்கியல்லோ மீன் மாட சுவாமியுமா தாயான பேச்சியம்மா ஆதி வெள்ளி கையில அருமை மகன் சுடலத்தை நிலையம் அது வாங்கிவிட்டு பகவான் பார்வதியிடம் வரங்கள் பெற்று கைலாசம் தான் கடந்து கடவுள் மகன் மாடசாமி பூலோகம் வருகிறாரே மீன் மாட சுவாமி ஐயா பூலோகம் வருகிறாரே மீன் மாட சுவாமி ஐயா பூலோகந்தான் வாராரே மீன் மாட சுவாமி ஐயா தாயான பேச்சி அம்மா மாடத்தி அம்மனோடு கைலாசம் விட்டல்லவோ கடவுள் மகன் மாடசாமி பூலோகம் தன்னதில 1008 சிவதரமும் 108 திருப்பதியும் தலங்கள் கண்ட இடங்கள் எல்லாம் தானே அவர் தீர்த்தமாடி பூலோகம் தன்னதில மக்கம்பள்ளி வாசலில மக்கம்பள்ளி வாசலில மதன நம்பி கோட்டையில மக்கம்பள்ளி வாசலில மக்கம்பள்ளி வாசலில மதன நம்பி கோட்டையிலே ஏ மக்கம்பள்ளி வாசலில மதன நம்பி கோட்டையில மீன் மாடன் வந்தல்லவோ அட்டாரிட்டம் செய்த போது அறிந்தாரே மதன நம்பி மீன் மாட சுவாமியைத்தான் மதன நம்பி வணங்கியல்லோ என்ன வேண்டும் என்று கேட்டார் பார்த்தாரே மாடசாமி உன்னுடைய இடமதிலை ஒரு நிலையம் எனக்கு வேணும் என்று மாடசாமி கேட்ட போது பள்ளி வாசல் தன்னதியில
மதன நம்பி ஆனவர்தான் மீன்மாட சுவாமிக்குத்தான் நிலைய மது போட்டல்லவோ என்ன பேர் கொடுத்தாரானா கொடிமரத்து மாடன் என்று கொடிமரத்து மாடன் என்று பெயரைத்தான் கொடுத்தாரே கொடிமரத்து மாடன் என்று கொடிமரத்து மாடன் என்று பெயரை கொடுத்தாரே ஏ ஆண்டவனார் மாயாண்டி மாயாண்டி மாசொடலை மல்லிகை பூவாசக்காரர் பேயாண்டி பிச்சாண்டி பேச்சியம் வளர்த்த புள்ள மீன்மாட சுவாமி ஐயா அங்கே ஒரு நிலையம் பெற்று காசிக்கு வாராரே காசிக்கு வாராரே கடவுள் மகன் மாயாண்டி காசிக்கு வாராரே காசிக்கு வாராரே கடவுள் மகன் மாயாண்டி அவர் காசியில வந்தல்லவோ காசியில தீர்த்தமாடி காசியில அரசான் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் அடிபணிந்து சேர்வை செய்து அங்கே ஒரு நிலையம் பெற்று அடுத்த இடம் ஆறாரே சீர்காழி சிதம்பரத்தில் சிதம்பரத்தை அடிபணிந்து செஞ்சொடல மாடசாமி அங்கே ஒரு நிலையம் பெற்று ஆண்டவன மாயாண்டி திருவண்ணாமலையதிலை அண்ணாமலை நாதனையும் உண்ணாமலை அம்மனையும் அடிபணிந்து சேர்வை செய்து அங்கே ஒரு நிலையம் பெற்று மதுரைக்கு வாராரே மதுரைக்கு மீன்மாட சுவாமி மதுரைக்கு வாராரே மதுரைக்கு வாராரே மீன்மாட சுவாமி ஐயா மதுரையில வந்தல்ல மீன்மாட சுவாமி மீன்மாட சுவாமி ஐயா மதுரை ஆளுஞ்சொக்கனையும் மீனாட்சி அம்மனையும் அடிபணிந்து சேர்வை செய்து மதுரை மாநகரில அண்ணாவன மாடசாமி வணங்கியல்லோ அம்மாவையை வணங்கியல்லோ அருமை மகன் மாடனுக்கு தேரடி பக்கத்தில நிலையம் அது கொடுத்தல்லவோ தேரடி மாடனாக தேரடி நிலையம் அது பெற்றாரே தேரடி மாடனாயே தேரோடி மாடனாயே நிலையம் அது பெற்றாரே அவடே மதுரையில நிலையம் பெற்று மாயாண்டி மாடசாமி எங்க வாரானா எங்கள் குல மாடசாமி சங்கரங்கோவில் வாராரே சங்கரங்கோவில் மீன்மாட சுவாமி ஐயா சங்கரங்கோவில் வாராரே சங்கரங்கோவில் வாராரே மீன்மாட சுவாமி ஐயா ஏ சங்கரன் கோயிலில மாடசாமி வந்தல்லவோ சங்கரலிங்க சுவாமியையும் ஆமதி அம்மனையும் அடிபணிந்து வணங்கிவிட்டு சங்கரங்க கோவிலில தெப்பக்குளம் பக்கத்தில தெப்பேரி மாடனாக தெப்பேரி நிலையமது வாங்குகிறார் தெப்பேரி மாடனாக நிலையமது வாங்குகிறார் அவடே சங்கரன் கோவிலில நிலையம் அது வாங்கியல்லோ மீன்மாட சுவாமி ஐயா எங்க வாராரானா தெற்கு திசை நோக்கியல்லோ காட்டு வழி பாதையாக கால்நடையா வாராரே பேச்சி அம்மன் அழைத்துக் கொண்டு மாடத்தி அம்மன் அழைத்துக் கொண்டு மீன்மாட சுவாமி ஐயா கடையநல்லூர் பாதையாக தென்காசி வாராரே தென்காசி மீன்மாட சுவாமி ஐயா மீன்மாட சுவாமி ஐயா தென்காசி வந்தல்லவோ மீன்மாட சுவாமி ஐயா தென்காசியில் அரசாளும் காசி விஸ்வநாதரையும் விசலாட்சி அம்மனையும் அடிபணிந்து சேர்வை செய்து கீழவாச சுடலை என்று கீழவாசல் சுடலை என்று அங்கே நயம் வாங்குகிறார் கீழவாசல் சுடலை என்று கீழவாசல் சுடலை என்று அங்கு நிலையம் வாங்குகிறார் தென்காசிதான் தான் கடந்து ஆண்டவர் மாடசாமி ஆனப்பால வழியாக குடியிருப்பு பாதையாக அவர் குற்றாலந்தா வருகிறாரே